கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும்தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அனைவருக்கும் வணக்கம்ங்க கடகராசி அன்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்க. முக்கியமா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்த போகுது. அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க வீட்டு கதவுகளை ரொம்ப பத்திரமா மூடி வைங்க. அதாவது நான் சொல்றது வெறும் வெளிக்கதவு மட்டும் கிடையாதுங்க. உங்க மனசுல இருக்கிற ரகசிய கதவுகளையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த இடத்துல 3 முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க யார்கிட்டயும் எந்த காரணத்துக்காகவும் வெளியே கசிய விடக்கூடாதுங்க. இதை நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா வரப்போற நாட்கள்ல நீங்க தான் ராஜாங்க. அது என்ன ஏதுன்னு ரொம்ப விளக்கமா பேசலாம் வாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதமாவே மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு வர்றீங்க. வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத வலி, ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா உங்களை சரியா புரிஞ்சுக்காம உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. இதனால யாருக்கிட்ட என்ன பேசுறது, யாரை நம்புறதுன்னே தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையில தான் நீங்க இப்ப இருக்கீங்க. ஆனா இந்த நிலைமை அப்படியே தொடராதுங்க. உங்களுக்கான நேரம் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. ஆனா அந்த மாற்றம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சாலும் சுத்தி இருக்கிற திருஷ்டிகளும் கெட்ட எண்ணம் கொண்ட சில மனிதர்களும் அதை தடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு அடிச்சு சொல்றேங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல ஒரு சிறப்பான கிரக சேர்க்கை நடக்குது. இந்த நேரத்துல பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கிற அதிர்வுகள் ரொம்பவே வலிமையா இருக்கும். இந்த அதிர்வுகள் உங்க ராசிக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதனாலதான் இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற முடிவுகளும் பேசுற வார்த்தைகளும் உங்க எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. பொதுவாவே கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம உதவி செய்வீங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு சில நேரங்கள்ல எதிரியா மாறிடுது. அதுல குறிப்பிட்ட 2 நாள்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. குறிப்பா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்கள். 1, உயிரே போனாலும் வெளியே சொல்லிடக்கூடாது. 3 விஷயங்கள் என்ன, அதை ஏன் வெளியே சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னு நீங்க யோசிக்கலாம். அதை பத்தி நாம ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம சாதாரணமா நினைச்சு சொல்ற வார்த்தைகள் கூட பெரிய பூகம்பத்தை உருவாக்கிடும். உங்களுக்கு வரப்போற அந்த பெரிய சம்பவம், அதாவது நல்ல ஒரு மாற்றம் எந்த தடங்களும் இல்லாம உங்களை வந்து சேரணும்னா நீங்க ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க வேலைகளை செஞ்சுட்டு இருக்கணும். இந்த நேரத்துல எதிரிகள் கூட நண்பர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு வருவாங்க. உங்ககிட்ட இருந்து விஷயங்களை கறக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்களும் நல்லவங்க தானே நினைச்சு மனசு விட்டு பேசிடுவீங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதனால ரொம்ப கவனமா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தருணம் இது. உங்க மனசுக்குள்ள 1000 ஆசைகள், திட்டங்கள் இருக்கலாம். நாளைக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு நிறைய கனவுகள் வச்சிருக்கீங்க. அது அத்தனையும் நிறைவேற போறதுங்கிறது தான் ஒண்ணு. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கான விதை போன்ற நேரம் இதுங்க. விதை எப்படி மண்ணுக்கடியில சத்தம் இல்லாம முளைச்சு வருமோ, அதே மாதிரி நீங்க போடுற திட்டங்களும் இப்ப வரைக்கும் வெளியே தெரியாம உள்ளுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கணும். அப்பதான் அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் கொடுக்கும். பொதுவா நீங்க என்ன மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது சுலபமா கடந்து போற பக்குவம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால கடந்த சில வாரங்களா நீங்களாவே இல்லை, ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்துற மாதிரியே உணர்ந்திருப்பீங்க. தூக்கம் சரியா
வராம ராத்திரி நேரங்கள்ல பல சிந்தனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல இருக்கிற கண் திஷ்டியும், உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க உங்களுக்கு கொடுத்த சில மன உளைச்சலும் தாங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க புதுசா பிறக்க போற நாள் நெருங்கிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப அனுகூலமான பார்வையில வரப்போகுது. குறிப்பா சந்திரன் உங்க ராசியோட அதிபதி. அது ரொம்ப வலிமையான நிலைமையில இருக்கிறாருங்க. இதனால உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இந்த நேரத்துல தான் நீங்களும் ரொம்ப உஷாரா இருக்கணும். நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வரும்போது, அத கெடுக்கிறதுக்காகவே சில எதிர்மறை சக்திகள் சுத்தி சுத்தி வரும். அத முறியடிக்கணும்னா உங்க வாய் மூடி இருக்கணும். அதனால தான் கதவுகள மூடி வைங்கன்னு நான் ஆணித்தரமா சொல்றேங்க. வெளிக்கதவ மூடுறத விட உங்க உதடுகளே ரொம்ப இறுக்கமா மூடி வைக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த உருவாக்க நினைக்கிறீங்களோ, அத பத்தி மத்தவங்க கிட்ட பேசும்போது, அவங்களோட பொறாம பார்வை உங்க திட்டங்கள சுக்குநூறாக்கிடும். இன்னைக்கு ராத்திரி 12 மணிங்கிறது ஒரு சாதாரண நேரம் கிடையாது. பிரபஞ்சத்தோட ஆற்றல் முழுமையா பூமிக்கு கிடைக்கிற ஒரு அமானுஷ்யமான நேரம்ங்க. அந்த நேரத்துல நீங்க தூங்கினாலும் சரி, விழிச்சிருந்தாலும் சரி, உங்க ஆழ் மனசு ரொம்ப விழிப்போட இருக்கும். அந்த சமயத்துல உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது அப்படியே நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். அதனால தான் அந்த நேரத்துல எந்த கெட்ட விஷயத்தையும் நினைக்கக்கூடாது. யார் மேலயும் கோவப்படக்கூடாது. முக்கியமா அந்த 3 ரகசியங்கள வாய் விட்டு சொல்லவே கூடாதுங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த பெரிய சம்பவம் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்கும்ங்க. காத்தடிக்க போனா தூத்திக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்லங்க. உங்களுக்கு இப்ப கூட சாதகமான காத்து வீச தொடங்கி இருக்குது. இத நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். சில பேர் உங்கள வம்பிழுக்க பார்ப்பாங்க. உங்கள கோவப்படுத்தி உங்க வாயிலிருந்து வார்த்தைகள வர முயற்சி பண்ணுவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் ஒரு சின்ன சிரிப்ப மட்டும் பதிலா குடுத்துட்டு அங்கிருந்து விலகிடுங்க. ஏன்னா, நீங்க இப்ப பேச வேண்டிய நேரம் இது கிடையாது. சாதிக்க வேண்டிய நேரம். உங்க செயல்கள் மூலமா அவங்களுக்கு நீங்க பதிலடி கொடுக்க போறீங்க. உங்க குடும்ப விஷயங்கள்ல கூட இப்ப கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை பாருங்க. எல்லாத்துலயும் நீங்களே போய் தலையிட வேண்டாம். நீங்க நல்லது நினைச்சு செஞ்சாலும் அது தப்பா தான் முடியும். அதனால அமைதியா இருக்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு கவசம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படி என்னங்க அந்த 3 விஷயம்? அத ஏன் நான் வெளிய சொல்லக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க நீங்க எப்படியாவது கீழ விழுந்துற மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி, வேலை செய்ற இடத்துலயும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இதுவரைக்கும் சரியா கிடைக்கல. அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய நேரம் இது. இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு முழுமையா துணை நிக்கப் போகுது. அதனால தான் சொல்றேன், உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான திட்டங்கள, நீங்க எடுக்க போற புது முயற்சிகள இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. குறிப்பா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில பேர் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுற மாதிரி நடிப்பாங்க. உங்க கஷ்டங்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்கிற மாதிரி ஒரு பிம்பத்த உருவாக்குவாங்க. கடக ராசிக்காரங்களான நீங்க ரொம்ப சீக்கிரமாவே மத்தவங்கள நம்பிடுவீங்க. நம்ம கஷ்டத்த புரிஞ்சுக்கிறாங்கங்கிறத நினைச்சு உங்க குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து உங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் மனசு விட்டு பேசிருவீங்க. ஆனா அப்படி நீங்க பேசுறதா உங்களுக்கு வைக்கப்படுற முதல் ஆப்புங்கிறத உங்களுக்கு உதவி செய்ய போறது யாரும் கிடையாதுங்க. மாறாக அந்த 4 பேர்கிட்ட சொல்லி உங்கள பத்தி தப்பா பேசுவாங்க. அதனால இனி வரக்கூடிய நாட்கள் மட்டும் உங்க மனச ஒரு இரும்பு கட்டி மாதிரி மூடி வைங்க. இவர் எவர் வந்து கேட்டாலும், என்ன கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாது. நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு இருக்கேன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்க இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. உங்கள அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி உருவாகிட்டு இருக்குது. இத நீங்க உணரணும்னா முதல்ல உங்கள சுத்தி இருக்கிற சத்தங்கள குறைக்கணுங்க. வெளி உலகத்தோட சத்தங்கள விட உங்கள பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற அந்த மனசுக்குள்ள இருக்கிற சத்தத்த முதல்ல நிறுத்துங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியா உட்கார்ந்து உங்க இஷ்ட தெய்வத்த மனசார வேண்டிக்கோங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த குறையும் சொல்லாம, எனக்கு நல்ல வழிய காட்டுன்னு மட்டும் தெய்வத்துக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு கிடைக்கிற அந்த உள்ளுணர்வு ரொம்ப அற்புதமானதுங்க. அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு சில விஷயங்கள உணர்த்தும். அதத்தான் நான் வெளிய கசிய விடக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா, உங்க முன்னேற்றத்துக்கான திறவுகோல் அந்த உள்ளுணர்வுல தான் இருக்குது. நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் வீணா போகாதுங்க. இத்தன நாளா நீங்க சிந்தின கண்ணீருக்கும், எடுத்த நிம்மதிக்கும் ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுங்க. ஆனா, அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். படபடப்பு வேண்டாம். அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் பேச வேண்டாம்.
கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க சில நேரங்கள்ல உங்கள கோவப்படுத்துற மாதிரி நடந்துக்கலாம். நீங்க நெனச்சது ஒண்ணா இருக்கும். ஆனா, அங்க நடக்கிறது நேரம் ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல கூட நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வாக்குவாதம் செஞ்சா பிரச்சனை பெருசாகிட்டு தான் போகுமே தவிர, அதனால எந்த ஒரு நல்ல முடிவும் கிடைக்காது. உங்க ஆற்றல் முழுவதையும் உங்க வளர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காக்குற இந்த மௌனம் தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்த கொண்டு வரப்போகுது. நெறைய பேர் உங்ககிட்ட வந்து ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி நடிப்பாங்க. நீங்களும் சரி, நம்ம மேல அவ்வளோ பாசமா இருக்காங்களேன்னு நெனச்சு, உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுவீங்க. ஆனா, அங்க தான் நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். முக்கியமா உங்க குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள எந்த காரணத்த கொண்டும் 3வது மனுஷங்க காதுக்கு கொண்டு போயிடவே கூடாது. இதுதான் நீங்க வெளியில கசிய விடக்கூடாத முதல் விஷயம். ஏன்னா, நீங்க சும்மா ஒரு ஆதங்கத்துல சொல்ற விஷயத்த அவங்க வேற மாதிரி திரிச்சு உங்க குடும்பத்துக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்க பாருங்க. வெளியாள் வச்சு பேசுறதோ இல்ல சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றதோ இப்போதைக்கு துளியும் வேண்டாம். அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு பதிலா உங்க நிம்மதியை மொத்தமா கெடுத்துரும். அதனால வீட்டு பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வெளியில ஒரு வார்த்தை கூட மூச்சு விடாதீங்க. 2வது முக்கியமான விஷயம் உங்க பொருளாதார நிலைமை சம்மந்தப்பட்டது. கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே பணப்புழக்கம் எப்படி இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எப்பவுமே முன்னாடி நிற்பீங்க. ஆனா இப்போ உங்க நிலைமை கொஞ்சம் தலைகீழா இருக்குது. கையில காசு தங்குறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. இந்த நேரத்துல உங்களுக்கு வரப்போற ஒரு பெரிய பணவரவை பத்தியோ இல்ல நீங்க பண்ண போற ஒரு முதலீட்டை பத்தியோ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. குறிப்பா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்களுக்கு தோன்ற அந்த புது தொழில் திட்டம் இல்லைன்னா முன்னேற்றத்துக்கான வழிய உங்க ரொம்ப நெருங்கின நண்பர்கள் கிட்ட கூட சொல்லாதீங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்கன்னு தெரிஞ்சாலே சுத்தி இருக்கிற சில பேருக்கு கண்ணு உறுத்த ஆரம்பிச்சிரும். அவங்க போடுற அந்த கண் திருஷ்டிய உங்க வளர்ச்சியே தடுத்து நிறுத்திரும். உங்க கைக்கு முழுசா பணம் வந்து சேர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களை தவிர இந்த உலகத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். 3வது விஷயம் உங்க உடல் நலம் மற்றும் மனசுக்குள்ள இருக்கிற பயம். கடந்த சில நாட்களாவே உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், ஏதோ ஒரு கெட்டது நடந்துருமோங்கிற ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒண்ணுங்க சின்ன சின்ன வகைகள் சோர்வு இப்படி உங்கள அறியாமலேயே ஒரு தொய்வு நிலையில இருப்பீங்க. இந்த விஷயத்த நீங்க வெளியில சொல்லும்போது சில பேர் உங்கள மேலும் பயமுறுத்துற மாதிரி பேசி உங்க மனச சுத்தமா உடைச்சிடுவாங்க. அதனால உங்க உடல் உபாதைகளோ இல்ல மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன குழப்பங்களையோ பத்தி மத்தவங்க கிட்ட விவாதிக்காதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலைகள் உங்களுக்கு முழுமையான ஒரு ஆற்றல கொடுக்க போகுது. உங்க உடம்புல இருக்கிற அந்த சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு புது ரத்தம் பாய்ஞ்ச மாதிரி ஒரு சுறுசுறுப்பு வரப்போகுது. அதுல நல்ல சக்தி முழுசா உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க எப்பவுமே குறை சொல்லிட்டு இருக்கிற ஆட்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா நாளைக்கு நடக்க போற ஒரு பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வரும். எந்த ஒரு தடங்களும் இல்லாம நீங்க நினைச்ச காரியம் அப்படியே 100% கைகூடும். நீங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கலாம், அப்படி என்னதான் பெரிய சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடந்துட போகுதுன்னு. இத்தனை வருஷமா கஷ்டத்தை மட்டுமே பார்த்து பழகி போன உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா உடனே நம்ப தோணாது. எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போக போற நாளா அது இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க ராசிக்கு நடக்க போற இந்த கிரக மாற்றம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒண்ணு. இந்த நேரத்துல பிரபஞ்ச சக்தி முழுமையா உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பான வட்டத்த உருவாக்க போகுது. அதனால தான் உங்க வீட்டு கதவுகள ரொம்ப பத்திரமா மூடி வைங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். வெளியில சுத்திட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் எதுவும் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது. உங்க நிம்மதிய கெடுக்க எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் உங்கள நெருங்கக்கூடாது. அந்த பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு மகத்தான திருப்பு முனையா அமைய போகுது. ரொம்ப வருஷமா ஒரு காரியத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம். சொந்தமா ஒரு நிலம் வாங்கணுங்கிற கனவா இருக்கலாம். கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரணுங்கிற தவிப்பா இருக்கலாம். இல்ல உங்கள விட்டு போன சொந்த பந்தங்கள் திரும்ப வந்து பேச மாட்டாங்களாங்கிற ஆசையா இருக்கலாம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான வேண்டுதல் எதுவா இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல அதை நிறைவேறுவதற்கான ஒரு வலுவான அடித்தளம் அமையப் போகுது. உங்க கை நழுவி போன ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள தேடி மறுபடியும் உங்க வீட்டு வாசலுக்கே வரப்போகுது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்களே அவங்களே உங்கள தேடி வந்து உதவி கேட்குற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. ஆனா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்கள தேடி வரும்பொழுது நீங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ரொம்ப நிதானமா அதை ஏத்துக்கணும். சில சமயம் நமக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் நடக்கும்போது சந்தோஷத்துல நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது. துள்ளி குதிப்போம். அந்த மாதிரி நேரத்துல நம்மள அறியாமலே சில வார்த்தைகள விட்டுருவோம். அது பெரிய தப்பா முடிஞ்சிடும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்த பார்த்து வாயடைச்சு போற அளவுக்கு ஒரு மாபெரும் உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது.
ஆனா, அதுக்காக நீங்க கொஞ்சம் கூட கர்வம் கொள்ளக்கூடாதுங்க. உச்சிக்கு போனாலும் ரொம்ப அடக்கமா, அமைதியா உங்க பாதையில நீங்க போயிட்டே இருக்கணும். நீங்க அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனை உங்கள விட்டு விலகி ஓடிடும். உங்கள சீண்டி பார்க்கணும்னே சில பேர் வருவாங்க. அவங்கள பார்த்து ஒரு புன்னகைய மட்டும் வீசிட்டு, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்த மட்டும் கண்டிப்பா செய்யணும். கொஞ்ச நேரம் வீட்ல அமைதியா உட்கார்ந்து உங்க இஷ்ட தெய்வத்தையோ, இல்ல குலதெய்வத்தையோ மனசார வேண்டிங்க. சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, உங்க மனசுல இருக்கிற பாரத்த, கவலைகளை எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட அப்படியே முழுசா இறக்கி வைங்க. எனக்கு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். எனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா, உங்களுக்குள்ளேயே ரொம்ப ஆழமா நம்புங்க. அந்த நம்பிக்கை மட்டும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய பலம். இத்தன நாள் நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், வறுமை எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. இனிமே வரப்போற நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்கள வெற்றி படிக்கட்டுல ஏத்தி விட போகுது. உங்கள பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் உங்கள பார்த்து வியந்து போற அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை உங்கள தேடி வர காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு நடக்கிறது நல்லது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சில பேர் நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம நல்லா வரத பார்த்து உள்ளுக்குள்ள புழுங்குற ஆட்கள் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து விஷயங்கள எப்படி வாங்குறதுன்னு நல்லாவே தெரியும். நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடமே இதுதான். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. உங்களுக்கு வரப்போறது இல்ல உங்க தொழிலோ, வேலையோ ரொம்ப சிறப்பா மாறப்போகுதுன்னா, அந்த சந்தோஷத்த உங்க முகத்துல கூட காட்டிக்காதீங்க. உங்க முகத்துல தெரியிற அந்த சின்ன சந்தோஷம் கூட அவங்களுக்கு பெரிய எரிச்சல கொடுக்கும். அவங்க விடுற பெருமூச்சு உங்க வாழ்க்கையில பெரிய புயல கிளப்பிடும். அதனால ரொம்ப சாதாரணமா வழக்கம் போல உங்க வேலைகள மட்டும் கவனிச்சுட்டு இருங்க. உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆனந்தம் இருந்தாலும் அத வெளிய காட்டாம, ஒரு கல்லு மாதிரி அமைதியா இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் பண்ற இடத்துலயும் சரி, இந்த 2 நாளும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரும். யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அந்த செய்தி உங்க வாழ்க்கை தரத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனா, அத பத்தி நீங்க உடனே முடிவெடுக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா, நிதானமா யோசிச்சு பாருங்க. யார் உங்களுக்கு உதவி செய்றாங்களோ, அவங்களுக்கு பின்னால என்ன நோக்கம் இருக்குன்னு கொஞ்சமாவது ஆராய்ந்து பார்க்கணும். கடகராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்கள ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவீங்க. அந்த வழக்கத்த கொஞ்சம் மாத்திக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கோங்க. ஆனா, உங்க முடிவ உடனே சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்துடுங்க. அந்த நிதானம் உங்கள பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தும். குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல விடியற் காலையில நீங்க எழுந்திருக்கும்போதே, உங்க மனசுல ஒரு புதுவிதமான உற்சாகம் பிறக்கும். இத்தன நாளா இருந்த அந்த சோர்வு, இந்த மாதிரி மந்தமான நிலைமை எல்லாம் உங்கள விட்டு விலகி போயிடும். அந்த சுறுசுறுப்ப வச்சுக்கிட்டு நீங்க நெறைய காரியங்கள சாதிக்கணும். உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நெனச்சு வச்சிருந்த நல்ல காரியங்கள் எல்லாமே, இனிமே எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடக்கும். ஆனா, அத சாதிக்கிறதுக்கு முன்னாடி, நான் திரும்பவும் சொல்றேன், உங்க திட்டங்கள மூடி வைங்க. வெளியில யார்கிட்டயும், எந்த நெருங்கிய சொந்தக்காரங்க கிட்டயும் அனாவசியமா வாய் விடாதீங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு பதில் சொல்லணுமே தவிர, உங்க வார்த்தைகள் பதில் சொல்லக்கூடாது. நீங்க அமைதியா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவாகும். அந்த சக்தி உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் உங்கள தேடி வர வைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க உங்கள ஒரு பெரிய தவம் செய்றவங்களா நெனச்சுக்கோங்க. தவம் செய்றவங்க எப்படி சுத்தி என்ன நடந்தாலும் கண்டுக்காம அவங்க குறிக்கோள் மட்டுமே கவனமா இருப்பாங்களோ, அதே மாதிரி நீங்களும் உங்க லட்சியத்துல மட்டும் குறியா இருங்க. உங்கள யாராவது குறை சொன்னா அவங்கள எதிர்த்து சண்டை போடாதீங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தைய ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுட்டு, உங்க பாதையில போயிட்டே இருங்க. நீங்க குனிஞ்சு போறதுனால நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நாளைக்கு ரொம்ப உயரத்துல பறக்கிறதுக்காக இன்னைக்கு உங்கள நீங்க தயார்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த தயார் நிலை உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா, உங்க மனச எப்பவுமே ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இனிமேல் எல்லாம் புதுசு. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, உங்க வாழ்க்கையில அப்படியே அடி எடுத்து வைங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குலதெய்வத்தோட நேரடி பார்வை உங்க மேல விழப்போகுது. நல்லா நம்ம சாமி கும்பிட்டு, சாமி கண் முழிக்கலையே, நம்ம கஷ்டம் தீரலையேன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டுருப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க வேண்டுதல் எல்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சேரப்போகுது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க வீட்டு கதவுகளையும் மூடி வைங்க. மனச அமைதியா வச்சுக்கோங்கன்னு வெளியில இருந்து வர எந்த ஒரு திட்டத்தையும் உங்கள அண்டக்கூடாதுங்க. உங்க குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா, உங்க வீடு, உங்க மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும். கோபம், பொறாமை, சலிப்பு இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, முழு நம்பிக்கையோட சாமிய கும்பிடுங்க. அந்த 3 விஷயங்கள மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அது உங்க குடும்பத்தோட மானம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். இல்ல உங்க வருமானம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். அத வெளிய சொன்னா நீங்க தேடி வச்ச புண்ணியம் எல்லாம் வீணா போயிரும். சில பேர் உங்ககிட்ட வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் பணம் கொடுத்து குடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. உங்களால முடிஞ்ச உதவிய செய்றது தப்பு கிடையாது. அதனால கடகராசிக்காரங்களான நீங்க, உங்க நிலைமைய கூட யோசிக்காம மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் கடைசியில நீங்க நடுத்தெருவுல நிக்கிற நிலைமை வந்துடும். குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்
நாட்கள்ல யாருக்கும் எந்த வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் இத செஞ்சு தரேன், அதை தரேன்னு வார்த்தைகள விடாதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற வாக்குறுதிய உங்களால காப்பாத்த முடியாம போச்சுன்னா, அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடும். இவங்க கிட்ட உதவி கேட்கிறவங்க நாளைக்கே உங்கள பார்த்து தப்பா 4 பேர் கிட்ட பேசுறவங்கங்கிறதுனால ரொம்ப சௌகரியமா இப்போதைக்கு என்னால முடியாதுன்னு நைஸா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நழுவிடுங்க. நல்ல மனசுக்கு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே இறங்கிடுவீங்க. ஆனா இந்த நேரத்துல உங்க சுயநலத்த பார்க்கறதுல எந்த தப்பும் இல்ல. இது மாதிரி உங்க வேலை செய்ற இடத்துலயோ, இல்ல தொழில் செய்ற இடத்துலயோ உங்களுக்கு மேல இருக்கிறவங்க சில தவறான முடிவுகளை எடுக்கலாம். அத பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வரும். தப்பு இப்படி செய்யக்கூடாதுன்னு நீங்க நியாயம் பேச போவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நியாயம் பேச போக வேண்டிய நேரமே கிடையாது. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு உங்க வேலைய மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா, நீங்க நல்லது சொல்ல போய் அது உங்களுக்கு எதிரா திரும்பிடும். வேலைய விட்டு தூக்குறதுக்கு கூட சில பேர் சொல்லி விடுவாங்க. அந்த அளவுக்கு சில எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள சுத்தி செஞ்சுட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் அந்த பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அதனால உங்க வாய திறக்காம இருக்க ஒண்ணு தான் இப்போ உங்கள காப்பாத்த போற பெரிய ஆயுதம். நீங்க இத்தன வருஷமா கட்டி காப்பாத்திட்டு வந்த உங்க மரியாதையும், அந்தஸ்தும் ஒரு நூலிழையில தொங்க விட்டுட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இருக்கிற ஒரு சின்ன தப்பான முடிவு உங்க மொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டுடுங்க. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல ஆரம்பிக்க போற அந்த நல்ல நேரம் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி பண்ணிடும். நீங்க இழந்த பணமா இருந்தாலும் சரி, இழந்த உறவுகளா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்கள தேடி தானா வரப்போகுது. ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப அவசரப்படக்கூடாது. பொறுமையா காத்துட்டுருங்க. பழுத்த பழம் தானா மரத்துல இருந்து கீழ விழும். அத நாம அடிச்சு பறிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி உங்களுக்கான நேரமும் தானா கூடி வருங்க. அந்த நேரம் வரும்போது நீங்க சந்திக்க போற அந்த பெரிய சம்பவம் உங்க தலைமுறைய மாத்தி அமைக்க போகுது. அதனால ரொம்ப நம்பிக்கையோட இனி வரக்கூடிய நாட்கள நீங்க கடந்து வரணும். உங்கள சுத்தி நடக்க போற இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புதுவிதமான அதிர்வு ஏற்படுறத நீங்களே உணரலாம். இதுக்கு முன்னாடி இப்போ நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் திடீர்னு உங்க ஞாபகத்துக்கு வந்து உங்கள அழ வைக்க பார்க்கும். மனசு ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அத நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. ஏன்னா உங்க மனசுக்குள்ள கிடக்கிற அந்த பழைய காயங்கள் எல்லாம் முழுசா குணமாக போகுதுங்கிற அறிகுறி தான் அது. அந்த பழைய வலி எல்லாம் பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து மொத்தமா உருவி எடுக்க போகுது. அதனால தான் அந்த நேரத்துல அழுக வந்தா தாராளமா அழுது உங்க மனசுல இது பண்ணிக்கோங்க. அதனால அந்த அழுகைக்கு காரணம் என்னன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீங்க பாட்டுக்கு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க கண்ணீர தொடச்சிட்டு இனிமே புது மனுஷனா வாழ போறோம்னு ஒரு வைராகியத்த மட்டும் மனசுக்குள்ள வளர்த்துக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சில பேரோட உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். இவங்க எல்லாம் நம்ம கூடவே இருக்காங்களே, நம்ம நல்லத மட்டும் தானே நினைப்பாங்கன்னு நீங்க குருட்டுத்தனமா நம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு பின்னாடி என்னென்ன சதிகள் பண்ணிட்டு இருந்தாங்கற உண்மை ரொம்ப தற்செயலா உங்க காதுக்கு வரும். அத கேட்கும்போது உங்களுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த நேரத்துலயும் நீங்க ஆத்திரப்படக்கூடாது. அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சண்டை போடவே கூடாது. அவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தெரியாமலேயே நீங்க ரொம்ப மெதுவா அவங்கள விட்டு விலகி வந்துரணும். அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனையே உங்க அமைதி தான். அந்த பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்கள ஏமாத்துனவங்க எல்லாம் உங்கள அண்ணாந்து பார்க்குற நிலைமை வரும். அதுவரைக்கும் நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு உங்க கோபத்த அடக்கி தான் ஆகணும்ங்க. நீங்க தொழில் செய்ற ஆளா இருந்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல புதுசா எந்த ஒரு ஒப்பந்தத்திலயும் கையெழுத்து போடாதீங்க. பெரிய பெரிய முதலீடுகள் எதையும் பண்ண வேண்டாம். வியாபாரத்துல வர லாப நஷ்டங்கள ரொம்ப அமைதியா கவனிச்சுட்டு மட்டும் வாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தாலும் உங்கள ஏமாத்துறதுக்காகவே சில பேர் வலை விரிச்சு காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆசை காட்டி உங்கள பெரிய அளவு முதலீடு செய்ய வைப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மத்தவங்க சொல்றத நம்புற குணம் இருக்குது. ஆனா இந்த காலகட்டத்துல யார் என்ன சொன்னாலும் உங்க சொந்த மூளைய பயன்படுத்தி யோசிங்க. அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அத மட்டும் செய்யுங்க. நீங்க எடுக்க போற ஒரு சின்ன விழிப்புணர்வு உங்க எதிர்காலத்தையே பெரிய அளவுல மாத்தி அமைக்க போகுது. உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்ல இருக்கிற அம்மா, அப்பாவோ இல்ல தாத்தா, பாட்டியோ அவங்க மனசு நோக்கும்படி ஒரு சின்ன வார்த்தை கூட நீங்க பேசிடக்கூடாது. அவங்க சில நேரத்துல உங்களுக்கு கோவம் வர மாதிரி பேசினா கூட நீங்க அமைதியா இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களுடைய உள்ளத்துல இருந்து வர ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வரப்போற அந்த பெரிய மாபெரும் சம்பவத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்க வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போக போகுது. அதனால எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாம ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா நிதானமா எடுத்து வைங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன அறிகுறிகளை காட்டும்.
வீட்ல திடீர்னு ஒரு நல்ல வாசனை வரலாம். இல்ல நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு பொருள் திடீர்னு உங்க கண்ல படலாம். இல்ல சாதாரண விஷயம்னு நெனச்சு கடந்து போயிடாதீங்க. உங்களுக்கு வரப்போற அந்த மாபெரும் சம்பவத்துக்கான முன்னேற்றம் தான் இதெல்லாம். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும். இத்தன நாளா ஏதோ ஒரு பாரம் உங்கள அழுத்திட்டு இருந்த மாரி உணர்ந்திருப்பீங்க. அந்த பாரம் எல்லாம் உங்கள விட்டு பஞ்சு மாதிரி உங்க மனசு ரொம்ப லேசாற மாரி இருக்குங்க. அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்குள்ள ஒரு புது சக்திய கொண்டு போய் சேர்க்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க பல நாளா படாத கஷ்டமே கிடையாது. சொந்த பந்தங்களால அவமானப்பட்டு வெளியிலயும் தல காட்ட முடியாம 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்து இவ்வளவு நாள் அழுதுருப்பீங்க. நீங்க வச்சிருந்த சின்ன சின்ன நம்பிக்கைகளும் சுக்குநூறா உடைஞ்சு போனப்ப இந்த உலகமே உங்களுக்கு எதிரா நிக்கிற மாதிரி தோணியிருக்கும். அப்ப அந்த கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இனி வரக்கூடிய நாட்கள். உங்களுக்கு நடந்த அத்தனை துரோகங்களும், அத்தனை அவமானங்களுக்கும் ஒரு பெரிய பதிலடி கிடைக்க போகுது. ஆனா அந்த பதிலடிய நீங்க உங்க வாயால கொடுக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த பிரம்மாண்டமான உயர்வு தான் அவங்களுக்கு கொடுக்கிற சரியான பதிலடியா இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க திட்டங்கள வெளிய கசிய விடாதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறதா இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். சில பேர் திடீர்னு வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வழிகள் தானா அமையும். அது மாதிரி வாய்ப்புகள் வரும்போது, அதை யார்கிட்டயும் சொல்லாம நீங்களே உங்களுக்குள்ள ரகசியமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க கணவன் இல்லைன்னா மனைவி கிட்ட கூட உடனே சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க நல்லத நினைச்சு வேற யார்கிட்டயாவது சொல்ல போய் அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையா மாறிடும். அந்த காரியம் கைகூடி வர வரைக்கும் கண்ணு கருத்துமா இருக்கணும்னு பெரிய சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உங்களுக்கு பொருந்தும்ங்க. உங்கள சுத்தி இருக்கிற தீய சக்திகள் உங்களுக்கு கிடைக்க போற அந்த வாய்ப்பை எப்படியாவது தட்டி பறிக்கணும்னு காத்துட்டு இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இனி வரக்கூடிய நாட்கள்ல யார் வீட்லயும் போய் எதுவும் சாப்பிட வேண்டாம். உங்கள ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாலும் நைஸா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தப்பிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாமலேயே சில கெட்ட அதிர்வுகள் சாப்பாடு வழியா உங்க உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்குது. அது உங்க உடல் நலத்தை மட்டும் இல்லாம உங்க மனநலத்தையும் பாதிக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க நல்லதை மட்டுமே நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால உங்க வீட்ல உங்க கையால சமைச்சு சாப்பிட்றதா இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியல. ஆனா அந்த பெரிய சம்பவம், அதாவது உங்க வாழ்க்கையில மாத்த போற அந்த மாபெரும் திருப்புமுனை எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை தடுக்க சில பேர் பெரிய அளவுல முயற்சி செய்வாங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வேண்டாதவங்க சில பேர் உங்ககிட்ட வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி உங்க மனசை கலைக்க பார்ப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட பொறுமையை இழக்கக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிட்டு அமைதியா கடந்து போயிட்டே இருங்க. ஏன்னா நீங்க கோவப்படுற அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கான அந்த ஒரு பெரிய நன்மையை கெடுத்து நிறுத்திடும். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும்னு நான் முதலே சொன்னேன் இல்லையா? அந்த தெளிவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். அதனால பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. இனிமே உங்களை பார்த்து மத்தவங்க வியந்து போற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, இல்ல நீங்க சொந்தமா பார்க்குற தொழில்லயும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரம் இத்தனை நாளா தட்டி பறிக்கப்பட்டிருக்கு. உங்களை விட தகுதியில குறைவானவங்க எல்லாம் உங்களுக்கு மேல உட்கார்ந்துட்டு உங்களை அதிகாரம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து உங்க ரத்தம் கொதிச்சிருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க அத்தனை பேரும் உங்க முன்னாடி கைகட்டி நிக்க போறாங்க. அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க ரொம்ப அடக்கமா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும். தலைகனம் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாது. அந்த 3 விஷயங்களை நீங்க எப்படி ரகசியமா பாதுகாக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க வெற்றியையும் ரொம்ப அமைதியா கொண்டாடுங்க. ஊருக்கு முரசு கட்டி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. செயல்கள் தானா எல்லாருக்கும் நீங்க யாருன்னு புரிய வைக்கும். நாட்கள் காலையில நீங்க முழிக்கும் போது ஒரு புது மனசுனா ஒரு புது நம்பிக்கையோட கண் விழிக்கணும். நீங்க படாத கஷ்டம் இல்ல, நீங்க சிந்தாத கண்ணீர் இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு முழுமையான நியாயம் கிடைக்க போற நேரம் தான் இது. அதனாலதான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். அந்த 3 விஷயங்களை மட்டும் யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலும் வெளியே கசிய விட்டுறாதீங்க. உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகளை விட உங்க மௌனத்துக்கு இப்ப வலிமை அதிகம். அந்த மௌனமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. உங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்கிற பாசமோ, உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டமோ என்னைக்கும் வீணா போகாது. பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. இத்தனை நாள் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தின அத்தனை எதிர்மறை சக்திகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல சுக்குநூறா உடைய போகுது. உங்க வீட்டு கதவுகளை இறுக்கமா மூடி வைங்கன்னு நான் சொன்னது உங்க நிம்மதியை கெடுக்க எந்த ஒரு கெட்ட எண்ணமும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். உங்க குலதெய்வத்தோட ஆசி நேரடிக்காக உங்க குடும்பத்தினால முழுமையா விழப்போகுதுங்க. இந்த மாபெரும் சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது நீங்க இழந்த அத்தனை செல்வமும் நிம்மதியும் உங்களை தேடி உங்க வாசலுக்கே வரப்போகுது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்களோ அதுல எந்த குறைவும் இல்லாம முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து கைதட்டி வரப்போற நிலைமை வரப்போகுது. உங்களோட பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப தைரியமா உங்க பாதையில நடை போடுங்க. உங்களுக்கு மேல இருக்கிற அந்த இறைசக்தி உங்களை ஒருபோதும் கைவிடாது. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. உங்க குடும்பத்துல எப்போதும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.